விஜயகாந்தை கொடுமைப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் 50 ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருப்பார் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி தவறாக பேசாத அரசியல் தலைவர்களே இல்லை என்று கூறிய அண்ணாமலை இப்போது அனைவரும் நீலி கண்ணீர் வடிப்பதாக தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் உடல் நலத்துடன் இருந்திருந்தால் இந்நேரம் முதல்வர் ஆயிருப்பார் என்று அண்ணாமலை பேசினார். தமிழர் காமராஜரியாவுக்கு பிறகு இவர்கள் அளித்த குற்றத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல் அவர் ஜெயித்து ஆக வேண்டும் என்கிற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி வந்தார்கள். 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. 16 நின்றேன். 11 தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக்கணும். ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாதிரி போயிடுச்சு. எனக்கு கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை. அந்த அற்புதமான மனிதர், ஒரு ஏழையினுடைய பக்காளன், இதயத்தில் நினைக்கிறதை யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு இல்லை. அப்பப்போ ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க, இவர்கள் இருந்து இருப்பதற்கு. ஆனால் உயிரோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல் யாரும் இல்லைங்க. எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி, குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீடியா அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இறைவனை சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணி வடிக்கலாம். ஐயோ கேப்டன் இருந்தாரு, நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் 50 ஆண்டுகள் நல்லா இருப்பான். எங்களால் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆயிருப்பான். இதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. 2024 என்ன தேர்தல் இல்லையா? எத்தனையோ தேர்தல் நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் கூட 2024 என்பது மிக மிக வித்தியாசமான, இந்தியாவுடைய வரலாற்றிலே மறுபடியும் நடக்காத ஒரு தேர்தல் 2024. காரணம், நாம் எதையெல்லாம் எச்சரிக்கின்றோமோ, எதையெல்லாம் ஆகாது என்று சொல்லுகின்றோம். குடும்பாட்சி வேண்டாம் சொல்றோம், ஊழலாட்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், அடாவடித்தனம் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், எதையெல்லாம் வேண்டாம் சொல்றோமோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இந்தி கூட்டணி என்கின்ற பெயரில் சேர்ந்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி என்று கொண்டிருக்கின்றார். தனி மனிதனா நம்மையா நரேந்திர மோடியாவுடைய தாயை பற்றி